சமந்தாக்கும் நாக சைத்தன்யாக்கும் 2021 டிவோர்ஸ் ஆன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேருமே பரஸ்பர ஒப்புதலோட தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப வரைக்குமே டிவோர்ஸ்க்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லல. ஆனா சோசியல் மீடியால பல காரணங்கள் இப்ப வரைக்குமே வலம் வந்துட்டு தான் இருக்கு. சமீபத்துல நாக சைத்தன்யாக்கும் ஆக்டர் ஷோபிதா துலிபாலாக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. இன்னொரு பக்கம் சமந்தாவும் மயோசைட்டிஸ் நோய்க்கு முறையான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து மறுபடியும் சினிமால நடிக்க தொடங்கிட்டாங்க. இப்படி இருக்கிற நிலையில தெலுங்கானா ஃபாரஸ்ட் மினிஸ்டர் கொண்டா சுரேகா சமந்தா நாக சைத்தன்யா டிவோர்ஸை பத்தி பேசி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காங்க. மினிஸ்டர் கொண்டா சுரேகா சமீபத்தில் கொடுத்த பிரஸ் மீட்ல சோசியல் மீடியால அவங்களுக்கு நடக்கிற அபியூஸை பத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கு பிஆர்எஸ் கட்சி தான் காரணம்னு குற்றம் சாட்டி இருந்தாங்க. அப்போ அந்த கட்சியை சேர்ந்த கே சந்திரசேகர் ராவோட மகன் KT ராமாராவ் தான் சமந்தா நாக சைத்தன்யாவோட விவாகரத்துக்கு காரணம்னும், KT ராமாராவ் நாகார்ஜுனாவோட என் கன்வென்ஷன் சென்டரை இடிக்காம இருக்கணும்னா சமந்தாவை அனுப்பி வைக்க சொல்லி கேட்டதாகவும், நாகார்ஜுனாவும் அதுக்காக சமந்தாவை வற்புறுத்தினதாகவும், இதுக்கு சமந்தா சம்மதிக்க மறுத்திருக்காங்கன்னு, இதனாலதான் நாகார்ஜுனா கோவப்பட்டு சமந்தாவை விவாகரத்து பண்ண சொல்லி இப்ப அவருடைய மகன் நாக சைத்தன்யாக்கு ஷோபிதா துலிபாலாவை திருமணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காருன்னு, இவரால தான் நிறைய நடிகர்கள் சினிமாவை விட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நிறைய நடிகர்களை போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்காருன்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இவங்களோட இந்த ஸ்பீச் சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. பலருமே கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில சுரேகாவோட பேச்சுக்கு சமந்தாவே இதை பத்தி ரொம்ப கோபப்பட்டு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணா வெளியே வந்து வேலை பார்த்து பொண்ணை எப்போதுமே பொருளாவே பாக்குற இந்த கிளாமரஸ் இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ணி காதல்ல விழுந்து அதுக்கப்புறம் காதல்ல இருந்து வெளியே வந்து அதுக்காக நின்று சண்டை போட்டு இதுக்கெல்லாம் நிறைய திறமையும் பலமும் வேணும் கொண்டா சுரேகா அவர்களே. என்ன வேற மாதிரி மாத்தி இருக்கிற இந்த பயணத்தை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. நீங்க ஒரு அமைச்சரா இருக்கிறதுனால நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்வீங்கன்னு நம்புறேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை மதிச்சு பொறுப்பாருங்க. என்னோட விவாகரத்து தனிப்பட்ட விஷயம், அதை பத்தின உங்களோட ஊகங்களை தவிர்த்துக்கோங்க. நாங்க எங்க விஷயங்களை வெளியே சொல்லாம இருக்கலாம்னு முடிவெடுத்ததுனால அதை வச்சு கட்டுக்கதைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதை இப்போ தெளிவுபடுத்திக்கிறேன். எங்க விவாகரத்து பரஸ்பரமா எடுத்த முடிவு. இதுல எந்த அரசியல் தலையீடும் கிடையாது. உங்களோட கட்சி சண்டைகளுக்கு என்னோட பேரை பயன்படுத்தாம இருங்க. நான் எப்போதுமே எந்த கட்சியையும் சார்ந்தவ கிடையாது. இப்படியே இருக்கதான் விருப்பப்படுறேன் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு மினிஸ்டர் கொண்டா சுரேகாக்கு சமந்தா பதில் அளிச்சிருக்காங்க. இந்த சர்ச்சைக்கு நாக சைத்தன்யாவோட அப்பா நாகார்ஜுனாவும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதிப்பிற்குரிய அமைச்சர் கொண்டா சுரேகாவோட பேச்சை நான் வன்மையா கண்டிக்கிறேன். உங்க எதிராளிகளை விமர்சனம் பண்ண அரசியல இருந்து தள்ளி இருக்கிற சினிமா நடிகர்களோட வாழ்க்கையை பயன்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு மத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை மதிங்க. ஒரு பொறுப்புல இருக்கிற பெண்மணி நீங்க எங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே முற்றிலும் சம்பந்தம் இல்லாத பொய்கள். நீங்க சொன்னதை தயவு செஞ்சு திரும்ப பெறுங்க அப்படின்னு மினிஸ்டர் கொண்டா சுரேகாவோட குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. நாகார்ஜுனாவோட மனைவி அமலாவும் என்னோட கணவனை பத்தி எப்படி நீங்க தப்பா பேசலாம், இப்படி பொய்யான கதைகளை எப்படி நம்பி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு அமைச்சரே இப்படி இருந்தா நாடு என்ன ஆகிறது, ராகுல் காந்தி அவர்களே மனித ஒழுக்கத்தை நீங்க நம்புறவரா இருந்தா உடனடியா இதுக்கு நடவடிக்கை எடுங்க. கொண்டா சுரேகாவை அவங்க பேசினது உண்மை இல்லைன்னு திரும்ப பெற சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டு பேசியிருக்காங்க. அம்மா அப்பாவோட இந்த போஸ்டர் நாக சைத்தன்யா அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. மேலும் KT ராமாராவும் என் பேரை பயன்படுத்தி இவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க, இவங்களோட இந்த செயல் என்னோட பேரை கெடுக்கிற விதமா இருக்குன்னு கொண்டா சுரேகாக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. மேலும் நாகார்ஜுனாவோட என் கன்வென்ஷன் சென்டர் சமீபத்துல ஏரியில அத்துமீறி கட்டப்பட்டதா சொல்லி இடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.